எப்படி வந்து இன்றைக்கி வந்து உலகமே போற்றும் ஒரு புரட்சி கலைஞரை, ஒரு கேப்டனை நான் வந்து இப்படி ஆராதிச்சிருக்கணும். அவர் கூட ஒரு 10 வருஷம் ஒரே மெத்தையில் தூங்கியிருக்கணும். நான் சாப்பிடும்போது என் தட்டிலேருந்து எடுத்து சாப்பிட்ருக்காரு. நான் குடிக்கிற டீயை பிடிங்கி குடிச்சிருக்காரு. அவர் குடுக்குற டீ என் கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும்? பாக்கியம். அது மாதிரி அதான் சொல்கிறது. சரி இப்படி இப்படி முடிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தூங்கிட்டு முடிச்சு பார்த்தா காலைல பக்கத்தில் தூங்கிட்டு இருப்பார். ஏன்னா நைட் லேட்டாக ஷூட்டிங் முடிஞ்சு பார்த்துருப்பார். இப்போது இந்த ஒரு பெரிய மெத்தையில் வந்து அவருக்கு ஒரு இடம், இவருக்கு ஒரு இடம்லாம் கிடையாது. எந்த கேப் இருக்கிறவங்க அங்கங்கே தூங்குவாங்க. பேச்சுலர் ரூம் மாதிரி சார். அந்த பேச்சுலர் ரூம் தான். பேச்சுலர் அவர் வந்து அவர் ஒரு கேப்பில் படுத்துருப்பார். ஒரு நாள் என் பக்கத்தில் இப்படி படுத்து முடிச்சு பார்த்து தூங்கிட்டு இருப்பார். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்டா போது என்ன நல்லா இருக்கு, என்ன சாப்பிட்றாது, அது இதை கொடு, இது ஒன்று பீஸ் எடுத்துக்குவார். இங்கே வா சூப்பராக சாப்பிடுவார் அப்படின்னு கொடுப்பாரு. ஷார்ட் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஷார்ட் இந்த குடி ஒன்று போயிடுவார். சரி நான் என்ன டீயா அதை கொடு வாங்கி. சரி இந்த மாதிரி அவர் அந்நியோன்யம் சார் அவர்கிட்ட. அது வந்து அந்த பாசம் இந்த மாதிரி எங்கிட்ட மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர்த்து அப்படி இருப்பார் அவர்.